வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி ஷோவில் அஸ்வின் செஞ்ச பனானா மால்புவா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கோதுமை மாவு, 1 வாழைப்பழம், எந்த பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், 2 டீஸ்பூன் ரவை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட 2 ஸ்பூன் ரவை, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதோட 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும், அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கண்டென்ஸ்டு மில்கையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பால் சேர்த்து இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம பனானாவை மேஷ் பண்ணி கூட செய்யலாம். மிக்சியில் போட்டுக்கிட்டோம்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்கணும். மொத்தமாக 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப்பு பால் தேவை. இந்த அளவு மாவு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை, கொஞ்சமாக பிசு தன்மை வந்தால் போதும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும், நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிரும். இப்போ நல்லா பிசு தன்மை வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுகர் சிரப் ரெடி. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து சென்டரில் ஊற்றணும். பொறுமையாக ஊற்றணும். இந்த சைஸ் இருந்தால் போதும். கொஞ்சமாக ஆயிலை அது மேலே எடுத்து ஊற்றி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும். திருப்பும் போது இன்னொரு ஸ்பூனை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இந்த மால்புவா பார்த்திங்கன்னா நல்லா ஓரம்லாம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் சென்டரில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மால்புவாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேனில் தான் செய்யணும். நம்ம குழியாக இருக்க பாத்திரத்தில் செஞ்சோன்னா மால்புவாஸ் பூரி மாதிரி உப்பிக்கும். இந்த மாதிரி எல்லா மால்புவாஸும் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம். சுகர் சிரப், ரப்டி, நம்ம சுட்டு வச்சுருந்தா மால்புவாஸ் எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு மால்புவாஸாக எடுத்து இந்த சுகர் சிரப்பில் நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சுகர் சிரப்பை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மால்புவாஸையும் நல்லா சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மைதா மாவில் பண்ணால் நல்லா பியூர் ஒயிட்டில் கிடைக்கும். நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கனால ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மால்புவாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மால்புவாஸை நம்ம இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா இது கூட கொஞ்சம் ரப்டி சேர்த்து சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரப்டியோடு தான் சர்வ் பண்ணுறேன்.
இந்த சூப்பரான மால்புவாஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.